பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பின் வார்த்தையிலே உங்களை நான் சந்திக்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது எதை குறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த சிலுவை என்பது அந்த காலத்தில் ஒரு பாவத்தின் சின்னமாகவும், சாபத்தின் சின்னமாகவும், தண்டனைக்குரிய சின்னமாகவும் பார்க்கப்பட்டது. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் ஏறினாரோ, அந்த சிலுவையை சுமந்தாரோ, அந்த சிலுவையிலே அவருடைய இரத்தத்தினால கழுவினாரோ, அந்த நேரத்திலிருந்து அந்த சிலுவை பரிசுத்தமாய் மாறினது. இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்றேன். ஒருவேளை அநேகர் உங்களை சொல்லியிருப்பாங்க, முகத்துல மூச்சிட்டு போனாலே ஒரு கெட்டது நடக்குது, நீலாம் என் முன்னாடி வராத, நீலாம் எதுக்கு நீ என் குடும்பத்துல போத, நீ ஒரு சாபம், நீ உன்னை பார்த்துட்டு போனாலே கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு உங்க மனசை உடைச்சிருப்பாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. நீ ஒருவேளை சாபத்தின் சின்னமாய் நீ சாபத்திற்குரிய பாவத்திற்குரிய உனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கரம் அவர் மேலே இருக்கும் பொழுது, எந்த சாபத்தின் சின்னமாய் நீங்க பார்க்கப்பட்டீங்களோ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. இன்னைக்கு அப்படி நடக்க போகுது. ஒருவேளை நீங்க துக்கமடைந்த நாட்கள் இன்னைக்கு முடியலாம். இன்னிலிருந்து பரிசுத்தமாய் மாற போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து அசைவாடி உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. நீங்க பேசுறவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. நீ யார் ஆசீர்வதிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பம் ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.